Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqala Allah ta'ala Rabbana hab lana min azwajina wa dhurriyyatina qurrata a'yunin waj'alna lil muttaqina imama. பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹுவின் அருளால் ரமதானினுடைய மாதத்தில் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். பொதுவாக இது போன்ற கல்வி சபைகள் அவ்வப்பொழுது ஏற்படுத்தப்படும் பொழுதுதான் நம்முடைய ஈமானை மெருகூட்டி, நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்தி, நம்மை நமக்கு ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை இது போன்ற சபைகள் ஏற்படுத்துகிறது. அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள், ஒரு குடும்பம் என்பது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமையானால் அதற்கு இஸ்லாம் தரக்கூடிய செய்திகளை நாம் இன்றைய தினம் காண இருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, இவ்வுலகத்தில் இஸ்லாம் என்பது ஒரு குடும்ப இயலினுடைய மார்க்கம். குடும்பத்தோடு பயணப்பட வேண்டும், குடும்ப உறவுகளை இணைந்திருக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு குடும்பத்தினுடைய மார்க்கம். இன்றைய ஐரோப்பிய உலகம் ஒரு 100 ஆண்டு காலமாக இந்த குடும்ப உறவுகளை தான் சிதைத்தார்கள். அறிவை கொடுத்தார்கள், அழகை கொடுத்தார்கள், பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். மாறாக அவர்கள் எடுத்துக்கொண்டது என்னவென்றால் குடும்ப உறவுகளை சிதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய பாதிப்பை இன்றைக்கு முழு ஐரோப்பிய உலகமும் சந்திக்கிறது. தாய் யார் என்பதாக குழந்தைகளுக்கு தெரியாது, தன்னுடைய குழந்தைகள் யார் என்று தாய்க்கு தெரியாது, இரத்த பந்தங்கள் யார் என்பதாக அவர்களுக்கு தெரியாது. வருடத்தில் சில நாட்களை தாய்க்கென்று ஒரு நாளை தேர்வு செய்வார்கள், தந்தைக்கென்று ஒரு நாளை தேர்வு செய்து கொள்வார்கள். இந்த ஒரு நாளில் மட்டும் தாயை போய் சந்திப்பது, அதோடு அவர்களினுடைய விவகாரங்களை இழுத்து மூடுவது என்பதாக இதனுடைய பாதிப்பு இன்றைய ஐரோப்பிய உலகம் ஒழுக்கத்திலும் குணத்திலும் சைக்கோவாக அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அல்ல, அவர்களே கூறுகிறார்கள். எங்கள் நாட்டில் பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, எங்கள் நாட்டில் நவீன சாதனங்கள் உயர்ந்து விட்டது, எங்கள் நாட்டில் நல்ல கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நல்ல குடும்ப உறவுகளை நாங்கள் இழந்து விட்டோம், சிதைத்து விட்டோம். இதனுடைய பாதிப்பை இன்றைக்கு நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்தே குடும்ப உறவுகளினுடைய விஷயத்தில் பெரிய அளவிற்கு கவனத்தை இஸ்லாம் செலுத்துகிறது. ஒரு நல்ல ஊர் உருவாக வேண்டுமேயானால், ஒரு நல்ல நாடு உருவாக வேண்டுமேயானால் மிக அடிப்படையாக ஒரு நல்ல குடும்பம் இருக்க வேண்டும். குடும்பம் சிதைந்து விடுமையானால் அந்த ஊரினுடைய நிம்மதி, குடும்பத்தினுடைய நிம்மதி மட்டும் அல்ல, முழு ஊரினுடைய நிம்மதி, நாட்டினுடைய நிம்மதிகளும் சிதைக்கப்பட்டுவிடும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் குடும்ப உறவுகளினுடைய விஷயத்தில் பெரிய அளவிற்கு கவனம் செலுத்துகிறது. ஒரு குடும்ப உறவு நிம்மதியாக அமைய வேண்டுமையானால், இஸ்லாம் குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது நிம்மதிக்கான காரணம் குடும்பம் என்பதாக சொல்கிறது. நாம் கெட்டி எழுப்பி இருக்கக்கூடிய வீடும், அந்த வீட்டில் நாம் மனமுடித்து வாழக்கூடிய கணவன் மனைவியும் தான் நிம்மதி என்பதாக மார்க்கம் சொல்கிறது. அந்த நிம்மதியை நாம் அடைய வேண்டுமையானால் மார்க்கம் நமக்கு சில வழிகாட்டுதலை தருகிறது. அதில் மிக பிரதானமான ஒரு வழிகாட்டுதல், இறை அச்சத்தின் மீது நம்முடைய வீட்டை நாங்கள் கெட்டி எழுப்ப வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டினுடைய சூழல்கள் இறை அச்சமிக்கதாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த நோன்பையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடத்தில் 12 மாதத்தில் இந்த ரமதான் மாதத்தை மட்டும் அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருப்பதும், நாம் பசித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை, நாம் தாகித்திருப்பதினால் அல்லாஹ்வுக்கு எந்த லாபமும் இல்லை. அவன்தான் ராஸிக், உணவளிக்கக்கூடியவன்.
மாறாக லஅல்லக்கும் தத்தகூன், இறை அச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த இறை அச்சம் மட்டும்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் நிம்மதியை மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது, நல்ல பாரம்பரியம் இருக்கிறது, நல்ல அறிவு இருக்கிறது. ஆனால் இறை அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால், அது ஆணுக்கு இல்லாமல் போனாலும் சரி, பெண்ணுக்கு இல்லாமல் போனாலும் சரி, அந்த வீட்டினுடைய சூழல்கள் சிதைக்கப்பட்டு விடும். பெரிய அளவிற்கெல்லாம் இதற்கு ஆய்வுகள் தேவையில்லை. உலகத்தில் மிகப்பெரிய நடிகைகளாக நடிகர்களாக வலம் வரக்கூடியவர்களினுடைய வாழ்க்கையை பாருங்கள். பொருளாதாரம் அவர்கள் காலில் கொட்டி கிடக்குகிறது. உலகமெல்லாம் அவர்களை தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய அளவிற்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அழகு இருக்கிறது, சமூகத்தில் பெரிய அளவிற்கு கண்ணியம் இருக்கிறது. ஆனால் அவர்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். கணவன் மனைவியாக யார் ஒன்றுபட்டு வாழுகிறார்கள்? எந்த குழந்தைகள் தாய் தகப்பனினுடைய மடியிலே அவர்களினுடைய வீட்டிலே வளருகிறது? காரணம், அவர்களினுடைய வாழ்க்கையில் இறை அச்சம் என்பது இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் மார்க்கம் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், யார் இறை அச்சமுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்று மார்க்கம் நமக்கு பதிவு செய்கிறது. அப்ப குடும்ப உறவிற்கான மிக பிரதானம் இறை அச்சம் என்றால் என்ன? நல்ல முறையில் பர்தா அணிவதும், தலையை தாழ்த்தி நடத்துவதும், ஆணாக இருந்தால் தாடி வைப்பதும், நீளமான அங்கி அணிவதும், அல்லது இது போன்று பேசுவதும், இதல்ல இறை அச்சம். நம்மில் பல சகோதரர்கள், நம்மில் பல சகோதரிகள் நாங்கள் இறை அச்சமுடையவர்கள். என்ன ஆதாரம்? நாங்கள் ஹிஜாப் அணியக்கூடியவர்கள், நாங்கள் தொழக்கூடியவர்கள், நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், நாங்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் என்று நாம் நம்மை நாங்களே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மாறாக திருமறை குர்ஆன் இறை அச்சம் என்றால் என்ன? அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவான நேரங்களில் அல்லாஹ்வை பயப்படுவது. நம்முடைய வெளி தோற்றங்கள் அல்ல. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், நம்முடைய வெளி தோற்றங்களை அல்லாஹ் பார்க்க போவதில்லை. பல் இலா குலூபிக்கும், நம்முடைய அந்தரங்கத்தை அல்லாஹ் காணுகிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்தரங்கம் உண்டு. நாம் யாரும் காணாத, கணவர் காணாத, தந்தை காணாத, சகோதரன் காணாத, சகோதரி காணாத தனிப்பட்ட ஒரு அந்தரங்கமான வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. நாம் அந்த வாழ்க்கையில் நம்மை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும். இறை அச்சம் என்பது நம்முடைய வெளி தோற்றங்கள் அல்ல, மாறாக யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அந்தரங்கத்தில் அல்லாஹ்வை பயப்படுவர். யாரும் என்னை காணாமல் இருக்கட்டும். அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா வலா அக்ஸர். குர்ஆனினுடைய வார்த்தை. ஓ மனித சமூகமே, வானத்தில் உள்ள அனைத்தையும் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் காணுகிறான் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் மூவர் இருந்தால் நான்காவதாக அல்லாஹ் உண்டு, நீங்கள் ஐவர் இருந்தால் ஆறாவதாக அல்லாஹ் உண்டு. எண்ணிக்கைகள் கூடட்டும் குறையட்டும், ஐனமா கானு, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். சும்ம யுனப்பிஉகும் பிமா அமிலு யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் பதிவு செய்கிறார். நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு அதை பற்றி பாடம் நடத்துவான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குடும்பம், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான குடும்பம் என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இறை அச்சத்தை நாங்கள் போதிக்க வேண்டும். கணவனின் பயத்தை நாங்கள் போதிக்கிறோம், மனைவியின் பயத்தை நாங்கள் போதிக்கிறோம், தாய் தகப்பனின் பயத்தை நாம் போதிக்கிறோம். ஒரு சிசிடி கேமராவினுடைய கண்ணியத்தை மதிப்பை நாங்கள் போதிக்கிறோம். நான் வீட்டிலே சிசிடி கேமரா வைத்திருக்கிறேன், சேட்டை செய்தால் அது காட்டி கொடுத்து விடும் என்று நாம் குழந்தைகளுடைய உள்ளத்தில் நாம் உருவாக்குகிறோம். நம்ம எத்தனை சகோதரர்கள் சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் பதிவு செய்கிறான். யா புனை இன்னஹா இன் தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்தி யஅதி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். ஓ என்னுடைய பாச மகனே, நீ என்ன செயல் செய்தாலும், வானத்தின் முகடுகளில் செய்தாலும், பூமியினுடைய தாழ் பகுதியில் நீ செய்தாலும், மலைகளினுடைய இடுக்கையில் நீ செய்தாலும், நாளைக்கு அல்லாஹ் மறுமையில் அந்த செயலை கொண்டு வருவார். காரணம், அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ
லத்தீஃபுன், இங்கு கண்காணிக்கக்கூடிய கேமரா உண்டு என்று நாம் எழுதி வைக்கிறோம். நாம் வெளியூருக்கு செல்லும் பொழுது நம்முடைய மகனினுடைய பாஸ்வேர்ட் நாங்கள் சொல்கிறோம், உன்னை நான் கண்காணிக்கிறேன். லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார், இன்னல்லாஹ லத்தீஃபுன், அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன். என் அன்பு உறவுகளே, ஒரு நல்ல மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு மிக மிக அவசியம் சமகாலம் என்பது. நாம் ஒரு 30 வருடத்திற்கு முன்பு 40 வருடத்திற்கு முன்பு வளர்ந்த காலங்கள் அல்ல. தாயினுடைய கையால் வளர்க்கப்பட்டு தகப்பனின் கைகளால் கொட்டுப்பட்டு வளர்ந்து காலம் அல்ல இந்த காலம். அசிங்கங்கள், ஆபாசங்கள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த காலம். இந்த காலத்திற்கு மிகப்பெரிய அரணாக இருப்பது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், யாரும் நம்மை கண்காணிக்க வேண்டாம், படைத்த இறைவன் என்னை காணுகிறான் என்ற உணர்வோடு யாரினுடைய குடும்ப வாழ்க்கை அமையுமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து செய்வான். தவறுகள் நடைபெறுவதற்கு அங்கு முகாந்திரங்கள் மிக குறைவான. தவறுகள் என்பது அது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், நாங்கள் இந்த சிந்தனையின் ஊடாக வளர்க்கப்படும் பொழுது தவறுகள் என்பது மிக குறைவாக இருக்கும். அப்ப முதல் விவகாரம், ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அடிப்படை இறை அச்சமிக்க குடும்பமாக நாம் நம்மை உருவாக்க வேண்டும். நம்மை இறையச்சம் உடையவர்களாக, நமக்கு கீழுள்ளவர்களை இறையச்சம் உடையவர்களாக. இறை அச்சம் என்பது வெறும் வெளி தோற்றங்கள் அல்ல, நம்முடைய அந்தரங்கம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். யாரும் காணாத நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தூய்மையானதாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் திகாமா மலை அளவிற்கு நன்மைகளை சுமந்து வருகிறான். எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். நம்முடைய புழக்கத்தில் நாம் சொல்வோம் அல்லவா, இமயமலை அளவுக்கு என்பதாக. நம்முடைய பிரதேசத்தில் இமயமலை என்பது மிக பிரம்மாண்டமானது. அரேபிய தீபகற்பத்தில் திகாமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், திகாமா மலை அளவிற்கு நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் நன்மையோடி வருவான். எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். அவ்வளவு நன்மைகள், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரன் வருகிறான் என்பதாக. ஆனால் அல்லாஹ் அந்த நன்மையின் பால் வருவான். எந்த நன்மையையும் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், எந்த நன்மையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பரத்தப்பட்ட சாம்பலாக அல்லாஹ் பரத்தி விடுவான். நபித்தோழர்கள், சிஃப்லனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவனினுடைய குணாதிசயங்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளவு நன்மையோடு வரக்கூடியவன், ஆனா அல்லாஹ் எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனிடத்தில் என்ன குணம் இருந்தது? அல்லாஹ்வின் தூதரே, இஹ்வானுக்கும், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், அவர் உங்களினுடைய சகோதரிகள், சகோதரர்கள். கமா துஸல்லூன் கமா தகூமுல் லைல் கமா தஸூமூன், உங்களை போன்று இரவிலே நின்று தொழுதவர்கள், உங்களை போன்று நோன்பு நோற்றவர்கள், உங்களை போன்று அமல் செய்தவர்கள் தான். ஆனாலும் அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்ப நபித்தோழர்கள், யா ரசூலல்லாஹ், அவனினுடைய குணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு எல்லை வைத்திருக்கிறான். அந்த ரங்கத்தில் அந்த எல்லையை அவர்கள் தாண்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெளிப்படையில் அந்த எல்லையை பாதுகாப்பார்கள். வெளிப்படையில் நாம் ஒழுக்கமானவர்கள், வெளிப்படையில் நாம் நல்லவர்கள். நம்முடைய பேச்சுகளை கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், வெளிப்படையில் ஒழுக்கமான பெண்மணி, ஒழுக்கமான ஆண், இப்படித்தான் ஒரு குழந்தை வேண்டும் என்பதாக. ஆனால் அந்தரங்கம், யாரும் காணாத பாத்ரூம், யாரும் காணாத பெட்ரூமினுடைய வாழ்க்கை, யாரும் காணாத செல்போனினுடைய ஹிஸ்டரியினுடைய வாழ்க்கை, அவ்வளவு அசிங்கங்கள், அவ்வளவு அயோக்கியத்தனங்கள். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்தரங்கத்தில் அல்லாஹ்வினுடைய தடைகளை அவர்கள் மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெளிப்படையில் பார்வைகளை தாழ்த்துகிறோம், வெளிப்படையில் யோக்கியவான்களாக பேசுகிறோம், ஆனால் அந்தரங்கத்தில் அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை சாதாரணமாக செய்பவர்கள் இவர்கள் தான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹுவால் எந்த நன்மை இவர்கள் செய்தாலும் அல்லாஹ் அந்த நன்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப மிக பிரதானமானதாக குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம் நிம்மதியான ஒரு குடும்ப சூழல் உருவாக வேண்டுமையானால் இறை அச்சத்தின் மீதான ஒரு குடும்பத்தை நாம் கெட்டி எழுப்ப வேண்டும். இறை அச்சம் என்பது நம்முடைய வெளித்தோற்றங்கள் அல்ல, இறை அச்சம் என்பது நம்முடைய அந்தரங்கம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒழுக்கம் நம் உயிரை விட உயர்வாக கருதப்பட வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் மிக பிரதானமானது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். எப்பொழுது நாங்கள் ஒழுக்கத்தை விட்டு விடுகிறோமோ, ஏதோ ஒரு சூழலில், அது என்ன சூழலாக வேண்டுமானாலும் இருக்கலாம்,
வாழ்க்கையில் சில தவறுகள் நடக்கவே கூடாது. போய் சொல்லிட்டோம், ஒரு கவலை, ஒரு அவசரத்துல நான் சொல்லிட்டேன், ஒரு பொருள் நம்ம கீழே போட்டு உடைத்து விட்டோம், கை தவறி உடைத்து விட்டோம், ஆனால் ஒழுக்கம் இருக்கிறதே, இல்ல நான் அவசரத்துல கொஞ்சம் ஒழுக்கம் கெட்டு விட்டேன் என்று சொல்லவே முடியாது. ஆனால் தான் இதற்கு இஸ்லாம் என்று அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதற்கு கொஞ்சமும் குறையாமல் அல்லாஹ்வின் தூதர் செய்த ஒரு பிரச்சாரம் அல் அஃபாஃப், பத்தினித்தனம். ஹதீஸ்ல வரும். ஏன் அந்த முஹம்மது உங்களுக்கு என்ன ஏவுகிறார்? புகாரில் அந்த செய்தி வருகிறது. அன் தஅபுதுல்லாஹ வஹ்தா, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்றும், வஸ்ஸித்க், வாய்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்றும், வல் அஃபாஃப், பத்தினித்தனத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் ஏவுகிறார். நாம் நபியினுடைய உம்மத் என்பதனுடைய அடையாளம், குடும்ப வாழ்வுக்கான அஸ்திவாரத்தை அல்லாஹ் இதுதான் வைத்திருக்கிறார். அதனால்தான் இஸ்லாம் இந்த ஒழுக்க விவகாரத்தில், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த சூழலிலும் ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து விடவே கூடாது. எந்த பெயரை வேண்டுமே ஆனாலும் எடுக்கலாம். சமைக்க தெரியாதவள், கொஞ்சம் அதிகம் பேசக்கூடியவள், முன் கோபப்படக்கூடியவள் என்று எந்த பெயரையும் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் உயிர் பிரியக்கூடியவரை இந்த நபர் கொஞ்சம் போக்கானவன், இந்த பெண்மணி கொஞ்சம் போக்கானவள் என்ற ஒரு பெயரை நாம் எடுத்துவிட்டால் நம்முடைய தாய் தகப்பனின் வளர்ப்பும் ஒழுக்கமுமே அங்கே சிதைக்கப்பட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்வுக்கான ஆண்களுக்கு அவ்வளவு செய்திகளை சொன்னார்கள். ஆனா பெண்களுக்கு ஹஜ்ஜத்துல் விதால ஒரே ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆண்களை பார்த்து சொன்னார்கள், மனைவிகள் அமானில்ல, அல்லாஹுவினுடைய அமானிதம், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமாக நடக்க வேண்டும், அவர்களுக்காக உழைக்க வேண்டும், அவர்களிடத்தில் ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்களுக்கு அவ்வளவு உபதேசம். ஆனால் பெண்களுக்கு ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும்தான் அந்த அரஃபா பேருரையில் முழு இஸ்லாமிய உலகத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் செய்த ஒரே ஒரு செய்தி, அல்லா யுவாத்தின ஃபுரூஷக்கும் அஹதா வலா யாஸீனக்கும் ஃபீ மஅரூஃபின், உங்களது கணவர் வெறுக்கக்கூடியவர்களோடு உங்களது தொடர்புகளை நீங்கள் அமைக்க வேண்டாம். அல்லா யுவாத்தின ஃபுரூஷக்கும் அஹதா, உங்கள் கணவர் அமரக்கூடிய இடத்தில் யாரையும் அமர வைத்து விட வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார். ஆனால் ஆண்களுக்கு அவ்வளவு உபதேசம், பெண்களோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்களிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லா உபதேசம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒரு குடும்ப மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அடிப்படை ரசூல் ஒரு பெண்ணுக்கு ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும் தான் சொன்னார்கள். எந்த சூழலிலும் உங்கள் கணவனினுடைய இடத்தில் இனி ஒருவரை அமர வைத்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஜுபைர் இப்னு அவ்வாம் என்ற ஒரு பெரிய நபித்தோழர், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர், இவர்களினுடைய மனைவி அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கரினுடைய மூத்த மகள். இந்த அஸ்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க பிறக்கும் பொழுதே பெரிய கோடீஸ்வரியாக பிறந்தவர், நல்ல பெரிய செல்வத்துல. பாப்பா பெரிய அபூபக்கர் பெரிய வியாபாரி, அதனால நல்ல செல்வம், நல்ல குடும்ப சூழல். ஆனா இவர்கள் மனமுடித்து கொடுக்கப்பட்ட இடம் இருக்கிறதே ஜுபைர், அவர் ரொம்ப ஒரு அனாதை, ரொம்ப வறுமையினுடைய கோர பிடியில் வளர்ந்தவர். கஷ்டங்கள் சிரமங்கள், சிறு வயதிலேயே தொழிலாளியாக, கூலி தொழிலாளியாக வாழ்க்கை நடத்தியவர். அதனால பொருளாதாரம் எல்லாம் அவரினுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய கனவு, ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடியவர் தான் இந்த ஜுபைர். ஆனா தன்னுடைய மகள் அஸ்மாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைருக்கு தான் என்ன செய்தார்கள், மனமுடித்து கொடுத்தார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்படும். மதீனாவுக்கு ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருவாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்துருவாங்க. மதீனாவுக்கு வந்து அது புதிய நகரம், அஸ்மாவுக்கு பெரிய அளவுக்கு மக்கா தான், மக்கால தான் அவள் வாழ்ந்தாள், மக்கா தான் அவளினுடைய நகரம், மக்காவை பத்தி எல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனா மதீனா என்பது ஒரு புதிய நகரம். அஸ்மா ரலியல்லாஹு அதை ஏற்றுக்கொள்வதற்கு சில நாட்கள் ஏற்பட்டது. குடும்பத்துல உதவி செய்யும் ரெண்டு பேர் மட்டும்தான், மக்கால அப்படி அல்ல, சொந்த பந்தம் எல்லாம் இருந்தாங்க. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு வந்த உடனே ஜுபைர் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான், கணவன் மனைவி. இந்த அம்மா தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டும். அவங்களே இந்த செய்தியை சொல்கிறார்கள், தஸவ்வஜியன் ஜுபைர் வமா லஹு ஃபில் அர்தி மின் மாலின் வலா முலூக், நான் ஜுபைரை மணமுடித்த நாளில் அவருக்கென்று எந்த செல்வமும் இருக்காது, அவருக்கு பணிவிடை செய்வதற்கென்று எந்த பணியாளர்களும் இல்லை, வலா ஷையும், எதுவுமே அவரிடத்திலே கிடையாது, கைர நாதஹின் கைர ஃபரஸிஹி, ஒரே ஒரு குதிரை அவரிடத்திலே இருக்கும்.
அந்த குதிரையும் அந்த குதிரையை நான் தான் என்ன செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும். அந்த குதிரைக்கு உணவுகளை தயார்படுத்துவது, பகலெல்லாம் பேரித்தம்பளத்தின் கொட்டைகளை பிறக்கி அதை இடித்து குதிரைக்கு இரவிலே உணவாக கொடுக்க வேண்டும். நீண்ட தூரம் சென்று என்ன செய்ய வேண்டும், தண்ணீரை, மதீனால தண்ணீர் கிடையாது, குபா போன்ற இடங்களுக்கு சென்று ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரமாக சென்று நான் என்ன செய்ய வேண்டும், தலையிலே தண்ணீரை சுமந்து கொண்டு, காரணம் எங்களுக்கு பணியாளர்கள் இல்லை, நான் தான் எனது வீட்டினுடைய அத்தனை வேலையையும் செய்ய வேண்டும். தினமும் நான் மணிக்கணக்காக என்ன செய்வேன், நடந்து சென்று தண்ணீரை சுமந்து கொண்டு என்ன செய்வேன் என்று சொன்னால், என்னுடைய வீட்டுக்கு வருவது காலையிலிருந்து மாலை வரை, இரவு வரை வேலை என்பது என்னுடைய வாழ்க்கையில் 2 கலந்து விட்டது. அப்படி ஒரு நாள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இவங்களினுடைய தங்கச்சியை தான் ரசூலுல்லாஹ் மனம் முடிச்சிருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த அஸ்மாவினுடைய உடன் பிறந்த தங்கைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடித்திருக்கிறார்கள். நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டுமே ஆனால் ரசூலுல்லாஹ்விற்கு அஸ்மா என்பவள் கொழுந்தியாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா சொல்கிறார்கள், ஒரு நாள் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், ஒரு பெண் ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அப்ப நான் ஒரு நாள் தூரத்தில் தண்ணீரை தலையிலே சுமந்து கொண்டு, வெயில் நமக்கு எல்லாம் தெரியும், பாலைவனத்தினுடைய அந்த வெயில்ல மெதுவாக நான் நடந்து வந்து கொண்டே இருந்தேன். அப்ப அந்த இடத்துல நஃபரும் மினஸ் ஸஹாபா, ஒரு பெரிய கூட்டம் நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹும் அந்த இடத்தில் நின்றார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபஜிஅத்து யௌமன் வன்னவா அலா ரஸிஹி, என் தலையில தண்ணீர் குடங்கள் இருந்தது. அன்றைய தினம் நான் பாலைவனத்தில் நடந்து வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்தேன். ஃபலகீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ மஅஹு நஃபரும் மினஸ் ஸஹாபா. ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா நிக்கல, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரும் கூட்டம் நபித்தோழர்களோடு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்களே ஆனால் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப நான் தலையில தண்ணியை வைத்துக் கொண்டு அந்த பாலைவனத்துல அந்த வெயில் காலத்துல நடந்து வருவதை பார்த்து ஃபதஆனி, என்னை அல்லாஹ்வின் தூதர் அழைத்தார்கள். அஸ்மா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் நின்னேன். நபி தோழர்கள் நிக்கிறாங்க, நானும் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டோன்னு போயிட்டேன். உடனே அல்லாஹ்வின் தூதர் தான் பயணப்பட்ட அந்த ஒட்டகத்தை படுக்க வைத்தார்கள். ஒட்டகத்துல ஏறணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், நேரா நின்று ஏற முடியாது, ஒட்டகம் உட்கார்ந்தாதான் நம்ம ஏற முடியும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களே ஆனால் இஹ் இஹ் என்று தன்னுடைய ஒட்டகத்தை அமர வைத்தார்கள். உடனே அந்த ஒட்டகம் அமர்ந்தது. இப்ப ரசூலுல்லாஹ் என்னைய பார்த்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, அஸ்மா நீ நடந்து போக வேண்டாம், இந்த ஒட்டகம் உட்கார்ந்துட்டு இல்ல, இந்த ஒட்டகத்துக்கு மேல நீங்க ஏறுங்க, நாங்க கொண்டு போய் உங்களை வீட்டுல விட்டு விடுகிறோம் என்ற தோரணையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தை அமர வைத்தார்கள். நான் அந்த ஒட்டகத்தையும் பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வையும் பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு நான் அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறல. உடனே ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தன்னுடைய ஒட்டகத்தின் மீது ரசூலுல்லாஹ் ஏறி நபித்தோழர்களோடு ரசூலுல்லாஹ் பயணப்பட்டாங்க. நான் தலையில குடத்தை வச்சுக்கிட்டு அந்த வெயில்ல நடந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே தன்னுடைய கணவர்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. இப்படி நான் தலையில தண்ணியை வைத்துக் கொண்டு நீண்ட தூரம் நடந்து வரும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் மட்டுமல்ல, தூதரோடி நபித்தோழர்களை நான் சந்தித்தேன். இப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாகனம் ஒட்டகத்தை எனக்காக அமர வைத்தார்கள். அந்த வாகனத்துல ஏற வேண்டும் என்று ரசூல் சொன்னார்கள். நான் ஏறல, நான் நடந்தே வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு அம்மா என்ன செய்யறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவன்கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப கணவர் யதார்த்தமா கேட்கிறாரு, ஏன் நீங்க தான் ஏறி வந்திருக்கலாமே, என்ன பிரச்சனை, என்ன தப்பு, ரசூலுல்லாஹ் தானே, நபித்தோழர்களும் இருந்தாங்கல்ல, நீங்க ஏறி வந்திருக்கலாம்ல. அப்பதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், என் அன்பு கணவரே, இஸ்தஹ்யைது, நான் வெட்கப்பட்டேன், கூச்சப்பட்டேன். அத்தனை நபர்களும் ஆண்கள், அந்த ஆண்களுக்கு மத்தியிலே நான் மட்டும் தனியாக பயணப்படுவதற்கு வெட்கப்பட்டேன். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்வாள், அதுதான் வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பதிய வேண்டிய ஒரு வார்த்தை. நான் அறிந்திருக்கிறேன், உங்களுக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, என் கணவனாகிய ஜுபைர் ஆகிய உங்களுக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை எனக்கு தெரியும், அது பால்படுத்துவதற்கு நான் விடமாட்டேன்.
ஆண்களோடு பயணப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா தகாக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவர், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அஞ்சக்கூடியவர். தனியாக அல்ல, நபி தோழர்களோடு நிற்கிறார். அஸ்மா அந்த ஒட்டகத்தில் ஏறி இருந்தாலும் யாரும் குற்றம் சொல்ல போவதில்லை. ஆனால் அஸ்மாவினுடைய வார்த்தை ஃபஸ்தஹையைது, நான் வெட்கப்பட்டேன். மேலும் ஹீரத்துக்க, உனக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. நீங்க என்ன தொட்டு திருமணம் முடித்த என்னுடைய கணவன், உங்களுக்கென்று ஒரு கண்ணியம். ஜுபைருக்கு இல்லாத அக்கறை யாருக்கு தேவை? இதான் என்னுடைய அர்த்தம். என்னுடைய அர்த்தம் என்ன? என் கணவர் ஜுபைர் இருக்கிறார், அவருக்கு இல்லாத அக்கறை யாருக்கும் தேவையில்லை. அது யாராக இருக்கட்டும், அது ரசூலாக கூட இருக்கட்டும், என் கணவர் எனக்கு போதுமானவர். இதான் ஒழுக்கம், இதுதான் பண்பாடு. நண்பு சகோதரிகளே, ஒரு குடும்ப உறவுக்கு மிக மிக அவசியம். எந்த விலை கொடுத்தேனும், அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன், திருமணத்திற்கு பிறகு ஒருவர் விபச்சாரம் செய்தால் ஆட்சியாளருக்கு இஸ்லாம் இடக்கூடிய பெரிய கட்டளை, இணை வைப்புக்கு கூட அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு மனிதர் இணை வைக்கிறார், அவருக்கெல்லாம் இந்த தண்டனை கிடையாது. ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒருவர் விபச்சாரம் செய்து விடுவாரையானால் அவர் வாழ்வதற்கே தகுதியற்றவர் என்று இஸ்லாம் தீர்ப்பு கொடுக்கிறது. ஆட்சியாளர்களுக்கு இஸ்லாம் தீர்ப்பு சொல்ல சொன்னது என்ன காரணம்? துரோகம். அது எதை மன்னிக்கும்? துரோகத்தை மன்னிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளைக்கு மறுமையில சலாசத்து, மூவரின் மீது லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டார். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டார். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டார். வலஹும் அஸாபுன் அலீமுன், அவர்களை கடுமையாக அல்லாஹ் தண்டிப்பார். அதுல ஒரு நபர் யார்? தன்னுடைய அயல்வாசியோடு விபச்சாரம் செய்யக்கூடியவர். ஏன் பொதுவா விபச்சாரம் ரசூலுல்லாஹ் சொல்லல, விபச்சாரம் சொல்லல, ஆனால் தன்னுடைய அயல்வாசியோடு. காரணம், ஒரு பெரிய நம்பிக்கை. நமக்கு பக்கத்துல ஒரு அம்மா வருகிறார்கள் என்று சொல்ல, நம்ம பக்கத்துல ஒரு பெண் வீடமர்த்தி இருக்கிறார்களே, ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை. சகோதரனாய், தகப்பனாய், தனை நண்பனாய், உறவுக்காரனாய் நம்மை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நமக்கு பக்கத்திலே வந்து அவர்கள் உரிமையோடு இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டால், அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டால், ஒரு அயல்வாசிக்கு துரோகம் இழைத்தாலே அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்றால், கெட்டிய கணவன் அல்லது கெட்டிய மனைவி, நான் யாரையும் குறிப்பிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அனைவரும் அல்லாஹ் மத்வாக்கில் உம்மத்தன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதின் சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தட்டும். நாம் யாரையும் குறிப்பிட்டல்ல, ஆனால் சமகாலத்தில் எங்கோ கேள்விப்பட்டதெல்லாம் முஸ்லிம் ஊர்களுக்குள்ளாக, முஸ்லிம்கள் பாரம்பரியமாக வாழக்கூடிய பகுதிகளில் எவ்வளவு அசிங்கத்தை நாங்கள் கேள்விப்படுகிறோம். திருமணத்திற்கு பிறகு கேள்விப்படுகிறோம். திருமணத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தியை சொல்லி நேரத்தினுடைய சுருக்கம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை ரசூல் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்துல நாட்டை பாதுகாப்பதற்காக ராணுவ வீரர்களை நபி வைத்திருந்தார்கள். இன்னைக்கு இருக்குல்ல, எல்லா நாட்டையும் பாதுகாப்பது அவர்கள் தான். எல்லைகள்ல குடும்பம் உறவுகளை எல்லாம் விட்டுட்டு எல்லைகளில் நின்று என்ன செய்வார்கள்? நம் நாட்டை பாதுகாக்கிறார்கள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நாட்டு எல்லையை பாதுகாப்பதற்காக ஒரு ராணுவ கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அப்ப அந்த ராணுவ வீரர்கள் தங்க ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா வருடக்கணக்காக ஆகும் திரும்பி வருவதற்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அதிகபட்சம் ஒரு 4 மாதமாவது ஆகும். அப்ப தன்னுடைய குடும்ப உறவுகளை நெருக்கமான நண்பரிடத்திலே பொறுப்பாக விட்டு விட்டு செல்வார்கள். நண்பன், நான் போயிட்டு வரேன், என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கிடுங்க. கவனமா கேட்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்ப தன்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ராணுவ வீரர்கள் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய நெருக்கத்திற்குரிய நண்பனிடத்திலே பொறுப்பாக விட்டு விட்டு செல்வார்கள். நான் நாட்டை பாதுகாக்க போறேன், என் மனைவி மக்களை எல்லாம் உங்களை நம்பி நான் விட்டுட்டு போறேன், நீங்க நல்ல முறையில பாதுகாத்துக் கொள்ளுங்கள். காரணம், சில நேரங்கள் அவர்களுக்கு சில தேவைகள், உணவு தேவைகள், பொருளாதார தேவைகள் இருக்கக்கூடும். இன்றைய காலத்தை போன்று அல்லவே, நாம் ஒரு அமுக்கணும்னா உடனே பொருளாதாரம் போய் சேர்ந்து விடுகிறது. ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. அப்ப தன்னுடைய நெருக்கமான நண்பரிடத்திலே பொறுப்பாக விட்டு விட்டு செல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி, அப்படி அல்லாஹ்வினுடைய எல்லையை பாதுகாப்பதற்காக சென்ற ராணுவ வீரன் தன் குடும்பத்தை ஒருவரிடத்திலே பொறுப்பாக விட்டு சென்று
அந்த நபர் அந்த குடும்ப பெண்களினுடைய விஷயத்தில் தவறாக நடந்து விட்டால், துரோகம் இழைத்து விட்டால், நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துரோகம் செய்தான் அல்லவா, அவனினுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அப்படி பூமியில் பரத்தி விடுவானாம். பாதிக்கப்பட்ட மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வானாம், எடுத்துக்கொள் எடுத்துக்கொள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் கண்ணீரோடி, இப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் எந்த நன்மையை விட்டு விடுவான், அத்தனை நன்மையையும் சுருக்கி எடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்ல வருவது என்ன, நம்பியவர்களுக்கு யாராவது ஒரு மனிதர் துரோகம் இழைத்தால், நம்பியவர்களுக்கு யாராவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த ஒரு இனத்தையும் குறிப்பிட்டல்ல, துரோகம் இழைப்போமேயானால் நாம் என்ன அமல் செய்தாலும், நாம் எவ்வளவு தொழட்டும், நாம் எவ்வளவு நோன்பு நோக்கட்டும், நாம் எவ்வளவு அமல்களை அதிகப்படுத்தினாலும் கூட நாளைக்கு மறுமையில் பாதிக்கப்பட்டவனுக்கு அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் எடுத்துக் கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துன் நிஸா, அல்லாஹ் பெண்களை, நல்ல பெண்களுக்கான அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவள் தலை குனிந்து நடப்பாள், அவள் நல்லா சமைப்பாள், அவள் நல்ல அழகா இருப்பா, அவள் நல்ல அறிவா இருப்பா, அவள் நல்ல அனுபவமா இருப்பா என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஃபஸ்ஸாலிஹாத்து, நல்ல பெண் யார் தெரியுமா, கானிதாத்துன் ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், தன்னுடைய கற்பை எல்லா நேரத்திலும் பாதுகாத்துக் கொள்வாள், தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்வாள், அவள்தான் ஒழுக்கமிக்கவள், நல்லவள் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மரியமை அல்லாஹ் தேர்வு செய்ததற்கான முழு மனித சமூகத்தில் மரியம் என்ற பெண்ணை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்னோடியாக அல்லாஹ் தேர்வு செய்ததற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்வான், வமரியம் பினத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மரியமை நாம் தேர்வு செய்ததற்கான காரணம் அவள் ஒழுக்கமிக்கவளாக இருந்தால், ஒழுக்கத்தை உயிரை விட மேன்மையாக கருதக்கூடியவளாக இருந்தால், அதனால் நாம் மரியமை தேர்வு செய்தோம் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறானே. ஆனால் அப்ப குடும்ப வாழ்க்கைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். எந்த சூழலிலும் யாரும் நம்மை ஆச்சரியப்படுத்தவே கூடாது, யாரினுடைய அழகும் நம்மை ஆச்சரியப்படுத்தக் கூடாது, யாரினுடைய உலகமும் நம்மை ஆச்சரியப்படுத்தக் கூடாது, யாரும் நம்மை ஆச்சரியப்படுத்தவே கூடாது. நான், என்னுடைய தாய் ஒழுக்கமானவள், என் தகப்பன் நல்லவன், என் தாய் நல்லவள் என்பதனுடைய அடையாளம். நான் மரணிக்கக்கூடிய வரை ஒழுக்கத்தோடு என்ன செய்ய வேண்டுமே ஆனால் வாழ வேண்டும். இஸ்லாமிய வரலாறுகள்ல மழை இல்லாத பொழுது, பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரியும், மழை இல்லாத பொழுது துவா செய்வார்கள். அப்போ அல்லாஹ்ட்ட மைதானத்துல நின்று துவா செய்வார்கள், யா அல்லாஹ் மழையை பொழியவை என்பதாக. இஸ்லாமிய வரலாற்றுல இந்தியால முகலாயர்கள் ஆட்சி செய்த பொழுது மழை இல்லாத பொழுது இப்படி துவா செய்வார்கள், யா அல்லாஹ் மழை இல்லை, எங்க பிள்ளைங்களை எல்லாம் பாரு யா அல்லாஹ், எங்க கால்நடைகளை எல்லாம் பாரு யா அல்லாஹ். ரசூல் அப்படிதான் கத்துக் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சுட்டி காட்டி, யா அல்லாஹ் இந்த கால்நடைகளின் மீது இறக்கப்பட்டு, எங்க குழந்தைகளின் மீது இறக்கப்பட்டு, யா அல்லாஹ் வானத்தை பொழிய வைப்பாயாக, பூமியை செழிக்க வைப்பாயாக. இஸ்லாமிய வரலாறு கொஞ்சம் அதிகப்படியாக இப்படியும் பிரார்த்தனை செய்திருக்கிறது, யா அல்லாஹ் எங்க வீட்டுல வாழக்கூடிய எங்கள் தாயினுடைய பத்தினித்தனத்தை உன்னிடத்திலே முன்னிறுத்தி கேட்கிறோம், எங்களுக்கு மழை பொழிய வைப்பாயாக. வரலாறு இருக்கிறது. நம்முடைய வீட்டு பெண்களினுடைய பத்தினித்தனத்தை, அல்லாஹ் என் தாயினுடைய பத்தினித்தனத்தை, என் குழந்தையினுடைய பத்தினித்தனத்தை உன்னிடத்திலே முன்னிறுத்தி கேட்கிறோம். என் தாய் ஒழுக்கமானவள், எங்கள் வீட்டினுடைய பெண்கள் ஒழுக்கமானவர்கள், அந்த ஒழுக்கமானவர்களை நீ குளிர்ச்சிப்படுத்துவாயாக, அவர்களுக்கு நீ மழையை பொழிய வைப்பாயாக. இஸ்லாமிய வரலாறு சொல்கிறது. இப்படி பிரார்த்தனை செய்து மழை பொழிந்த வரலாறு எல்லாம் இருக்கிறதா? பாதலாடு அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்வுக்கு மிக மிக அவசியம். ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. உயிரே போகக்கூடிய சூழல் வந்தாலும் கூட ஒழுக்க விவகாரத்தில் நாம் புடம்போட்ட தங்கங்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக குடும்ப வாழ்வுக்கு மிக மிக அவசியம் தன்மானம் என்பது மிக மிக அவசியம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடி நிம்மதியோடி வாழ்வதற்கு தன்மானம் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறை நாம் படிக்கும் பொழுது யார் விதைத்த விதை என்று தெரியவில்லை. பல நேரங்கள்ல பெண்கள் சிறுபிராயத்தில் தகப்பனை அண்டி இருக்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு கணவனை அண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல், முதுமையில் மகனையோ மகளையோ அண்டி இருக்க வேண்டிய சூழல் என்பதனால்
பல நேரங்களில் பல பெண்கள் தன்மானத்தை விட்டு கொடுத்து விடுகிறார்கள், தன்மானத்தை இழந்து விடுகிறார்கள். தன்மானம் என்பது என்ன? நமக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு மதிப்பு இருக்கிறது. எந்த சூழலிலும் அந்த கண்ணியத்தை, அந்த மதிப்பை நாம் விட்டு கொடுத்து விடவே கூடாது. அது எதுவாக இருக்கட்டும், ஏழ்மைகள் நம்முடைய தொண்டையை சங்கை நெருக்கட்டும், நம்முடைய தன்மானம். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ் லா யஸ்ததீஉன தர்பன் ஃபில் அர்தி யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. குர்ஆனினுடைய வார்த்தை. அந்த ஏழ்மையான நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உண்பதற்கு ஒண்ணுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு வீட்டுல ஒண்ணுமே கிடையாதுதான், ஆனா அவர்களை பார்த்தால் பணக்காரர்களாக இருப்பார்கள். நம்ம ரொம்ப பேர் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துட்டையும் நம்முடைய சோகத்தை, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், என் கணவன் சரியில்லை, என் கணவனின் குடும்பம் சரியில்லை, அவர் ஒழுங்கா சம்பாதிக்கிறது இல்லை, என் மச்சன் நல்லா சம்பாதிக்கிறான், என் குழந்தை நல்லா சம்பாதிக்கிறான், என் அண்ணன் நல்லா சம்பாதிக்கிறான், என் தம்பி நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா எனக்குன்னு ஒருத்தன் வாச்சிருக்கிறான் பாரு, ஒண்ணுமே இல்லாம. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மேல அவங்க இறக்கப்படுவாங்க, நம்ம மேல அவங்க இறக்கப்பட்டு நம்மளை ரொம்ப நல்லா நினைப்பாங்க. கிடையாது, நம்ம இழிவாக பார்ப்பார்கள். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. நபித்தோழர்கள் தன்மானம் என்பது குடும்பவாத, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆண் மகனுக்கும் அதுதான் சட்டம், பெண் மகனுக்கும் அதுதான் சட்டம். நம்முடைய கண்ணியத்தை நாம் காக்க வேண்டும். புகாரில் ஒரு அழகான செய்தி வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகன் இஸ்மாயில் திருமணம்லாம் முடிச்சுவார் மக்கால. அவர் வந்து பாக்குறதுக்காண்டி வருவார், தான் மகனை பாக்குறதுக்காண்டி வருவார். இப்ப இஸ்மாயில் இருக்க மாட்டார், வீட்டுல காட்டுக்கு போயிருப்பாங்க. உடனே வீட்டை தட்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய தாடி. உடனே ஒரு அம்மா கதவை திறப்பா, வந்து கேட்பாங்க, நீங்க யாருன்னு கேட்பாங்க. நான் ஒரு முதிய உங்க கணவர் ஐன இஸ்மாயில் எங்க, இஸ்மாயில் எங்கன்னு கேட்பாங்க. அப்ப அவ சொல்லுவா, காட்டுக்கு போயிருக்கிறாங்க. தான் காட்டிக்கிட மாட்டாங்க, என் மகன் தான் நீ திருமணம் முடிச்சிருக்கன்னு காட்டிக்கிட மாட்டாங்க மருமகள்கிட்ட. ஒன்னும் தெரியாம போய் என்ன செய்வாங்க, கதையை தட்டுவோம். புகாரில 7வது பாகத்துல அந்த செய்தி வரும். அப்ப கதவை தட்டும் போது கதவை திறப்பா, எங்க இஸ்மாயில் எங்க, அவர் காட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்ப கேட்பா, உங்க குடும்ப சூழல்லாம் எப்படி இருக்கு? உடனே புலம்ப ஆரம்பிச்சுவா. என்ன ஒரே கஷ்டம், சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிரமம், அந்த ஆளு ஒண்ணும் காட்டுக்கு போறான், வேட்டையாடுறான், ஒன்னும் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப வறுமை அப்படின்னு அந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சுவார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க, உங்க கணவர் வந்தால் வீட்டு வாசல் படி சரியில்லை, மாற்றிக்கொள் என்று சொன்னார் என்று சொல்லுங்கள். அந்த அம்மா கேட்பா, நீங்க யாரு? அது எனக்கு, அது உனக்கு தேவையில்லை, நான் ஒரு முதியவர் வந்தார், வீட்டு வாசல் படி சரியில்லை. புகாரில் அந்த செய்தி வருகிறது. 5000 ஆண்டுக்கு முன்பாக தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய அழகான உதாரணம் பாருங்கள். அதே மாதிரி இஸ்மாயில் வருவாங்க, அந்த மனைவி சொல்லுவாங்க, ஒரு ஆள் வந்தாருங்க, நல்ல வெள்ள தாடி இருந்துச்சுங்க, நீளமான தாடி இருந்துச்சுங்க, உங்களை பத்தி கேட்டாருங்க. உடனே சொல்லுவாங்க, என்ன சொன்னங்க கேட்பாங்க. நம்ம குடும்ப சூழல், நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் அந்த ஆள்கிட்ட சொன்னங்க. சரி, அப்ப நம்ம சொல்லுவா, மனைவி சொல்வாள், கடைசியா போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், வீட்டு வாசல் படி சரியில்லை, வாசல் படியை மாற்ற சொன்னார். உடனே இஸ்மாயில் சொல்வார், வந்தவர் அபி, என்னுடைய தகப்பன் இப்ராஹிம். அவர் வீட்டு வாசல் படியை மாற்ற சொன்னது வீட்டு வாசல் படியை அல்ல, மனைவியாக இருக்கக்கூடிய உன்னை நான் விவாகரத்து செய்கிறேன், நீ உனது வீட்டுக்கு சென்று விடு. சிறிது நாட்களுக்கு பிறகு, மீண்டும் சில வருடத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல இருந்து தன் மூத்த மகனை இஸ்மாயிலை பார்ப்பதற்காக மீண்டும் வருவார். அதே போல அவர் காட்டுக்கு சென்றிருப்பார் வேலை விஷயமாக. கதவை தட்டும் பொழுது ஒரு பெண்மணி கதவை திறப்பார்கள். சொல்வார், எங்க உங்க கணவர்? காட்டுக்கு போயிருக்கிறார். உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளால நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். உடனே இப்ராஹிம் அந்த முதியவர் சொல்வார், உங்க கணவர் வந்தால் வீட்டு வாசல் படி சரியாக இருக்கிறது, பாதுகாத்துக்கொ சொல் என்பதாக சொன்னார் என்று சொல்லி. அதே போன்று வருவார். மனைவி சொல்வார்கள், வந்தவர் என் தகப்பன் என்று இஸ்மாயில் சொல்வார். என்ன சொன்னார்? வீட்டு வாசற்படியை தற்காத்துக் கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இஸ்மாயில் சொல்வார், வீட்டு வாசற்படி என்பது என்னுடைய மனைவி உங்களைத்தான், உங்களை எந்த சூழலிலும் பிரியக்கூடாது என்று என் தகப்பன் எனக்கு உபதேசம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அப்ப தன்மானம் என்பது ரொம்ப முக்கியம். பல நேரங்கள்ல குடும்ப உறவுகள்ல அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வருவதற்கான காரணம் என்ன? தன்மானத்தை இழப்பது. இங்க அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு, என் தங்கச்சியினுடைய கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, ஏன் விஷயம்? அல்லாஹ் அன்பு சகோதரர், தலகீழ நின்னாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர எதுவுமே கிட்டாது. நாம் என்ன நினைக்கிறோம்? என் கணவனுக்கு சம்பாதிக்க தெரியல, என் கணவன் ஒண்ணுக்குமே. பல நேரம் குழந்தைகள் சொல்றீங்க, வாப்பா ஒரு ஏமாளி,
எங்க வாப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹலாலான முறையில் ஹராம் கலந்து விடக் கூடாது, எந்த 2ஆம் நம்பர் தொழிலும் நாம் ஈடுபடக்கூடாது, மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் நம்மை விசாரிப்பான் என்ற ஒரே காரணத்திற்காக ஹலாலான முறையில் வாழும் பொழுது பல நேரங்களில் வறுமையில் நாம் வாழக்கூடும். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிறரை ஒப்பிடும் செய்கிறோம் அல்லவா, தன்மானத்தை நாம் இழக்குகிறோம். அப்ப குடும்ப வாழ்க்கையினுடைய நிம்மதியை எது கெடுக்கும் என்று சொன்னால், தன்மானத்தை நாம் இழந்து விடுவோம். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் தன்மானத்தோடு வாழ ஆசைப்படுவார்களோ அல்லாஹ் அவர்களை முதுகுத்தண்டு குனியாமல் நிமிர்த்தியாக அல்லாஹ் வாழ வைப்பான். யார் தன்மானத்தை இழப்பார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலத்திலே அவர்களை இழிவுபடுத்துவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல் விஷயம், நம்முடைய குடும்ப மகிழ்ச்சிக்கு இறை அச்சத்தின் மீதான ஒரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இறை அச்சம் என்பது நம்முடைய தோற்றங்கள் அல்ல, நம்முடைய அந்தரங்கங்கள் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒழுக்கம் உயிரை விட மிக பெரிதாக மதிக்கப்பட வேண்டும். எந்த சூழலிலும் ஒழுக்கத்தை நாங்கள் விட்டுவிடவே கூடாது. மூன்றாவதாக, தன்மானமிக்கவர்களாக முதுகுத்தண்டு குனிந்தவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. எது இருக்கிறதோ இல்லையோ நாம் உயர்ந்தவர்கள் தான் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும். தன்மானத்தை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக் கூடாது. குன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹும், குர்ஆனினுடைய வார்த்தை. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. நம்முடைய கணவனின் மதிப்பை மரியாதையை பாதுகாப்பவர்களாக, பொருளாதாரத்தில் நாம் எவ்வளவு நலிவோடு இருந்தாலும் சரி, நலிவடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, பார்க்கும் பொழுது பணக்காரர்களினுடைய தோற்றத்தில் கண்ணியவான்களாக, பார்த்தால் மதிக்கக்கூடியவர்களாக, யார் என்ன கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியத்தோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்ற வார்த்தையை உதிரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மூன்றும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் சீராக அமையும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றுவான். இறுதியாக, உங்களுக்கு தெரியும், நம்முடைய மஸ்ஜிதினுடைய இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது. தொழுகைக்காக 200க்கும் அதிகமான குழந்தைகள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்களினுடைய பயான் நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான தொழுகைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் பள்ளிவாசலை விஸ்தீர்ணப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த அடிப்படையில் நம்முடைய மஸ்ஜிதுக்காக நாம் தொழக்கூடிய, நாம் அமல்களில் ஈடுபடக்கூடிய, நம்முடைய ஊரில் நமக்காக உருவாக்கப்பட்ட இந்த மஸ்ஜிதினுடைய விரிவாக்கம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துலதான் மஸ்ஜிது நபவி என்ன செய்யப்பட்டது என்றால் விஸ்தீர்ணம் செய்யப்பட்டது. இப்ப எல்லாரும் உதவு வந்தாங்க. உஸ்மான் சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் மட்டும்தான் இதற்கு உதவுவேன். காரணம், ரசூல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மம்பனா லில்லாஹி பைத்தன், அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை இந்த பூமியில் கட்டினார், பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால நான் தான் இதை என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதை அவர்கள் தான் என்ன செய்தார்கள், விரிவுபடுத்தினார்கள். இந்த அடிப்படையில் நாளைக்கு மறுமையில பெரிய நன்மை சதக்கத்துல் ஜாரியா. எவ்வளவு நேரம் நாம் உட்கார்ந்து மார்க்கத்தை பேசினோம், எத்தனை குழந்தைகள் குர்ஆன் ஓதுவார்கள், எத்தனை நபர்கள் திக்ர் செய்வார்கள், ஸலவாத் அவுராதுகளை ஓதுவார்கள், தொழுகையிலே ஈடுபடுவார்கள். இந்த மஸ்ஜிதுக்காக நாம் உதவி செய்யும் பொழுது அத்தனை நன்மையும், எத்தனை வருடத்திற்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எத்தனை காலத்திற்கு இந்த மஸ்ஜித் இருக்குமோ அத்தனை நன்மையும் ஒரு பகுதி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால அன்பான பெற்றோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய மஸ்ஜிதினுடைய விரிவாக்கத்திற்காக அதிகமாக உதவி செய்யுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.